வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வுகளால் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எது ஏற்பட்டாலும் உங்களுடைய நேர்மை அப்படிங்கிற ஒரு குணத்தை மட்டும் எப்போதும் நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதுல மிகவும் தைரியமா இருக்கக்கூடிய ஒரு மனிதராக எப்பொழுதுமே இருப்பீங்க. வேகமான முடிவுகளாலும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையானது இருக்கும். வேகமான முடிவுகள் எடுப்பீங்க. ஒரு சில சமயங்கள்ல அந்த வேகமான முடிவுகள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும், ஒரு சில சமயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய வேகமான முடிவுகள் கூட உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வாரீங்க. ஆனா இந்த ஒரு வேகம் தாங்க சில சமயங்கள்ல குடும்பத்துல கருத்து வேறுபாடுகளாக மாறி பெரிய பிரச்சனையை உங்களுக்கு நிச்சயமா உருவாக்கி இருக்கும். இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிரம்பியும் கிடக்குங்க. இந்த ஒரு வேகம் சில சமயங்கள்ல நன்மைகளை கொடுத்தாலும், சில சமயங்கள்ல உங்களுக்கு தவறுகளையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா குடும்பத்துல நிறைய கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் தானங்க, இந்த ஒரு அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையாக நடந்த சம்பவங்களாக மாறி இருக்கும். அந்த ஒரு சம்பவங்கள் 5 எண்ணிக்கையில உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அந்த 5 எண்ணிக்கையில இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னன்னு ஒன்றன் பின் ஒன்றாக காணலாமா? முதல் சம்பவமாக இருப்பது, உங்களுடைய வீட்டில் தந்தையும் மகனும் இடையே அடிக்கடி கருத்து மோதல்கள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல தந்தைக்கும் மகனுக்கும் இடையில அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுதுன்னு கூட தெரியாது. காரணம் இல்லாம இருவருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையினால் கூட நிச்சயமாக உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மகன் எப்போதும் தனது முடிவுகள் சரின்னு வலியுறுத்தக்கூடிய ஒரு இடத்தில் உங்களுடைய மகன் எப்பொழுதுமே இருப்பாங்க. ஒரு நாள் வேலை தொடர்பான விஷயத்தில் கூட தந்தை சொன்ன ஆலோசனையை அவன் கேட்காமல் கோபத்தில் பேசியிருப்பான். இதனால தந்தைக்கும் அவனுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமா இது உங்களுடைய குடும்பத்தில் கூட நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். அந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க பெரிய ஒரு சண்டையாக மாறி 2 வாரம் பேசாமலே இருந்திருப்பீங்க. இந்த மேசம் ராசிக்கு நபர்களை பொறுத்தளவுக்கு மகன் மேசமா இருந்தாலும் சரி, தகப்பன் மேசமாக இருந்தாலும் சரி, உங்க இருவருக்கும் இடையில அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு நீங்க ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சண்டை போடுவீங்க, ஒரு மாதம் பேசாம இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்து கொண்டே இருக்குங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாகவும் இருக்கும். பிறகுதான் அந்த வார்த்தையின் தாக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆரம்பத்தில் தந்தை கூறுவது புரியாமல் இருந்தாலும் போக போக தந்தைக்கு நம்மளுடைய நன்மைக்காகத்தான் கூறியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது முதல் சம்பவமாக இருக்கும். 2வது சம்பவம் என்ன தெரியுமா? ஒரு பெண் தனது மாமியாருடன் வாழ்ந்து வந்தால் சிறிய விஷயத்தை கூட சிறிய விஷயமாகத்தான் இருக்கும். சமைப்பது எப்படி என்று சொன்னது கூட அவளுக்கு விமர்சனமாக தோன்றியிருக்கும். அவருடைய மாமியார், நீ சமைக்கிறது சரிதாம்மா, அதை இந்த முறையில நீ சமைத்து பாரு, இன்னும் உனக்கு நன்மைகளை உனக்கு ஏற்படுத்தும், டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு அவங்களுடைய மாமியார் சொன்னதும் அது அவளுக்கு பொறுக்கல. இனி இவங்க விமர்சனமா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவள் அதையே கேட்காம பதிலுக்கு பதில் பேச ஆரம்பித்தாள். அந்த நாளிலிருந்து வீட்டில் அமைதியானது குறைய தொடங்கியது. ஒரு சின்ன விஷயம் கூட எப்படி பெரிய சண்டையாக மாறும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆண்களாக பிறந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்படும். பெண்களாக இருந்தால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்பட்டு, அதுவும் சின்ன சின்ன சண்டைகளுக்கு கூட பெரிய பெரிய வாக்குவாதங்களாக மாறி குடும்பமே இரண்டாக பிரிகின்ற நிலைமைக்கு கூட நிச்சயமாக போய்விடும். இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்தே தீருங்க. 3வதா இருப்பது, சகோதரர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு வேலை செய்து கொண்டிருப்பாங்க. அது தொழிலாக கூட இருக்கலாம். அதுவும் சொந்த தொழிலாக உங்களுடைய வீட்டில் கூட நீங்க அமைத்தும் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வேலையவோ ஒரே இடத்தில் நீங்க இருவரும் மட்டும் தனியா எடுத்து பார்த்துட்டு வருவீங்க. லாபம் குறைந்த போது ஒருவர் மற்றவங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா லாபம் குறைஞ்சதுக்கு உங்களுடைய நேரம் தான் காரணமா இருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய அண்ணனையோ, அண்ணன் இல்லைன்னா தம்பியவோ யாராவது ஒருவர் மாத்தி மாத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. கோபத்துல பேசப்பட்ட வார்த்தைகள் அவங்க இருவரையுமே பிரிச்சிருக்கும். பிரிச்சு இப்போ நீங்க இருக்கின்ற நிலைமையிலிருந்து இன்னும் ஒரு கேவலமான கடன் வாங்கி அதை எப்படி கட்டணும் தெரியாத ஒரு நிலைமைக்கு ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். வருடங்கள் கழிந்துதான் அந்த சண்டைகள் தேவையில்லாதது என்று புரிய ஆரம்பித்திருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு புரியாமலே உங்களுக்குள்ள இருந்திருக்கும். 4வதாக இருப்பது, ஒரு குடும்பத்தில் தம்பதியர்களுக்கு இடையே பண விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இருவரும் ஒன்றாக சிரித்து பேசி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தம்பதிகளாகத்தான் இருந்து கொண்டிருந்தாங்க. ஆனா கணவன் சேமிக்க வேண்டும் என்று கூற, மனை செலவழிக்க வேண்டும் என்று இருவருக்கும் இடையில சண்டை சச்சரவுகள். இந்த மாதிரி மனைவி எப்பொழுதுமே நம்ம பணக்காரியா தெரியணும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க செலவழிக்கணும், அவர் சேமித்து வைக்கணும் என்று மாத்தி மாத்தி கூற இது ஒரு சண்டை சச்சரவாக மாற,
மாறி தேவையில்லாத வார்த்தைகளால் பேசிக்கொள்வதற்கு பதிலாக இருவரும் கோபத்திலே இருந்தார்கள். அன்பும் குறைய தொடங்கியது, மன அழுத்தமும் அதிகரிக்க தொடங்கியது. இதனால குடும்பத்திலையும் போதுமான அளவுக்கு சந்தோஷம் இல்லாம குடும்பமே வெறிச்சோடி கிடந்தது. இந்த மாதிரி அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். செலவழிங்க, ரொம்பவும் செலவழிக்காதீங்க. ஏன்னா எந்த நேரத்துல திடீர்னு செலவுகள் ஏற்படும்னு தெரியாது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பார்த்து செலவழிங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். 5வதா இருப்பது, உங்களுடைய ஒரே ஒரு இளைஞன் தனது உறவினர்களிடம் எப்போதும் நேர்மையாகவே இருப்பான். அவன் உறவினர்களிடம் மட்டுமல்ல, எல்லாரிடமும் நேர்மையாகவே நடந்து கொள்வான். ஆனா அவன் சொன்ன நேர்மையான கருத்துக்களை அவங்க தவறா எடுத்துக்கொண்டாங்க. அவன் கோபத்துல பேசி விட்டதால் பல உறவுகள் தூரமா போயிருக்கும். நீங்க கூறுவது நல்லதுதான், நீங்க சொல்றதும் நல்லதுதான். ஆனா அது ஆரம்பத்துல அவங்களுக்கு புரியாது. நீங்க சொல்லுகிற விதம்னு ஒன்று இருக்கு. அதை உங்களுக்கு எப்படி எடுத்து புரிய வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க ஏதாவது ஒன்று தவறா பேசும் பொழுது உங்களுக்குள்ள கோபம் வந்துடும். அந்த கோபத்தை அடக்க முடியாம நீங்களும் திருப்பி வார்த்தைகளை விட்டுருவீங்க. அந்த ஒரு வார்த்தைகளால் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். அதனால தாங்க நீங்க என்ன பண்ணணும்னு தெரியாம, என்ன பேசணும்னு தெரியாம பல இடங்கள்ல நீங்க பேசி விடுபடுறீங்க. இந்த மாதிரி கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறதுனால தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய உறவுகளை நீங்க இழந்திருப்பீங்க. முக்கியமா 3 உறவுகளை நிச்சயமா நீங்க இழந்திருப்பீங்க. முதல்ல உங்களுடைய நண்பர்களையும், 2வது உங்களுடைய உறவினர்களையும், 3வது உங்களுடைய காதல் உறவையும் இந்த கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் மூலம் இந்த 3 உறவுகளையும் நீங்க இழந்து என்ன செய்வது என்று தெரியாம முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். வந்து இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. முன்பு இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்கும் இப்போது மாறப்போகின்ற வாழ்க்கைக்கும் எவ்வளவோ பெரிய வித்தியாசங்கள் நிச்சயமாக இருக்கும். முன்பு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்களே அந்த அளவுக்கு பயந்திருப்பீங்க. இப்போது அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது. ஆனா இப்பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த தீர்வினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் செய்யும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, சண்டைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்கும். புரிதல் இனிமே அதிகரித்து பேசுகின்ற விதமும் நிச்சயமாக மாறும். உறவுகளுக்குள்ள திரும்ப சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா உருவாகும். மனதில் ஒரு அமைதி இதனால உங்களுக்கு கிடைக்கும். தம்பதியர்களிடையே புரிதலும் ஒற்றுமையும் வளர ஆரம்பிக்கும். யார் சரி என்று கேள்வி இல்லாமல் எப்படி சரி செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்றும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நீங்க நினைத்தது எல்லாம் வாங்கி சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்க கோபத்தை குறைத்து பொறுமையை அதிகரிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க கோபத்தால இழந்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க கோபத்தை குறைத்து உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையை எப்படி நம்ம அதிகரிக்கணும் என்பதை யோசித்து அந்த மாதிரி நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இதனால குடும்பத்துல உங்களுக்கு அமைதி நிலவும். முன்னால் சண்டையாக இருந்த விஷயங்கள் கூட இப்போது உங்களுக்கு சிரிப்பாக மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உருவாகும். உறவினர்களுடன் மீண்டும் உங்களுக்கு நெருக்கமானது அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் கூட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றத்திற்கு ஏற்படுத்தப்படும். நம்பிக்கை மீண்டும் உங்களுக்குள்ள உருவாகும். உடைந்த உறவுகளும் மெதுவாக உங்களுக்குள்ள வலுப்பெற்று உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு மாற்றத்திற்கு கொண்டு போய் விடுங்க. வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்குள்ள வந்து சேர ஆரம்பிக்கும். அவ்வளவு நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ பொறுத்து கொண்டீங்க. ஆனா எவ்வளவோ பொறுமையை இழந்து எவ்வளவோ பண்ணிட்டீங்க. ஆனா இனிமேல் நீங்க பொறுத்து கொண்டு போய் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை நீங்க உணர்வீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருந்த 3 ஆசைகள் இப்பொழுது வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இந்த ஒரு நேரத்துல நிஜமான ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக மாறும். இது வரைக்கும் சொந்த வீடானது இல்லாம வாடகை வீட்டுல இருந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் சொந்த வீடு வாங்குவதற்கான லோனோ இல்லைன்னா அதற்கான ஏதாவது ஒண்ணு